ஓம் சாந்தி. குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைச்சத்துக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து ஞானோதயம் எனும் தலைப்புல தியானம் யோக மார்க்கத்தை பற்றியும் முக்தி ஜீவன் முக்தி சத்கதிக்கான வழியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கும் விதமா கலந்து பயணிக்கிறோம். இதுல சிவபெருமான் எனப்படும் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த தத்துவம் வந்து சத்குருவாக இருந்து கூடிய ஞானத்தை நம்ம இங்க எல்லாருமே தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எல்லின் முனை போல ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா என்பதும் அதே மாதிரி ஒரு சிறு ஒளிப்புள்ளி அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவும் சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்கிறது, பரமான்மா அப்படிங்கிறது ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறது. ஆனா என்னிடம் இருந்து வரும் அந்த ஒளி கிரணங்கள் வந்து என்ன பண்றது அப்படின்னா, இந்த உலகத்தையே நிரப்புவதாக அப்படி ஒரு பரஞ்சோதியாக விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் பரமாத்மா அப்படிங்கறதுனால ஆத்மாக்களாகி நீங்க வந்து என்னுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. நான் அப்படின்னு ஒரு தன்மை, நான் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு இது என்கிட்ட அறிந்த போதே ஆத்மாக்களாகி நீங்களும் என்னுடனே இணைந்து எப்பொழுதுமே இருக்கீங்க. அதனால பரமாத்மாவாகிய நானும் ஆத்மாக்களாகிய நீங்களும் என்றும் அழிவில்லாதவர்களாக இருக்கிறோம் சொல்றாரு. இப்ப என்னிடம் இருந்து பிரிந்துதான் இந்த பூலோகத்துல போய் உடல் எடுத்து இந்த உலக வாழ்க்கைங்கிறத வாழற நீங்க என்னை வந்து அடையிறதுதான் உங்களுடைய இலக்கா இருக்கணும். அது அந்த உலக வாழ்க்கை வந்து முதல்ல வந்து சொர்க்கம் போன்ற ஒரு உலகத்துக்குள்ள இறங்கி, அதான் சொர்க்கம்னு சொல்றாங்க. சொர்க்கம்னு தனியா ஒண்ணு இருக்குன்னு கிடையாது, பூமியிலேதான் சொர்க்கமே இருக்கு. அப்ப அந்த பூமியில் இருக்கும் சொர்க்கத்துலதான் நீங்க எல்லாருமே சத்தியுக வாசிகளாக ஆத்மாக்கள் வந்து இறங்கி வாழ்ந்த ஆத்மாக்கள் தான் இன்னைக்கு பல்கி பெருகி இப்ப இந்த 800 கோடி ஆத்மாவாக வந்து நிக்கிறது. என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த வாழ்க்கை முறை அந்த வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது மனம் அப்படிங்கிற ஒன்னோட சிக்கிக்கொண்டு எண்ணங்கள்ங்கிறத நிறைய வளர்த்து கொண்டு இந்த ஆன்மாவானது வைரம் போன்று ஜொலிக்கும் ஒரு உருப்பொருளாக தான் இந்த சத்தியுகத்துல இருக்கு. அப்படி ஜொலிக்கிற வைரம் போல இருக்கு. அங்க இருக்கிற யாருமே வந்து சத்தியுகவாசிகள் யாருமே எந்த ஒரு சாமி கும்பிட்டதே கிடையாது. எந்த ஒரு இறைவனையும் அவங்க அறிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆத்ம சிந்தனையிலேயே இருக்காங்க இல்லையா. நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த உண்மைத்துவத்திலேயே இருக்கும்போது அவங்களுக்கு வேற எதுவுமே துணைக்கு தேவைப்படல. ஏன்னா மனமற்று இருக்கிற இடத்துல எந்த ஒரு சங்கடங்களும் இருக்காது இல்லையா. எந்த சங்கடமும் எந்த பயமும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாத போது அவங்க எது ஒன்றையுமே நாடி செல்ல தேவை இல்லாம இருந்த காலத்துல அவங்க வந்து அந்த ஆன்மஸ்வரூபத்திலேயே அப்படியே ஆன்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டே அவங்க இருக்காங்க. அப்படியே இருக்கும்போதுதான் சிறிது அப்ப வந்து அந்த பஞ்சபூதங்களும் எப்படி இருக்கணும், அதுவும் அப்படியே தூய்மையாகவே இருக்கும். அங்க வந்து பாலாறு தேனாறு அப்படி ஓடும். ஏன்னா பாலாறு தேனாறுனா பால் போன்ற தூய்மையா தேன் போன்ற இனிமையான நீர்நிலைகள் இருந்தது. ஏன்னா பஞ்சபூதம் தூய்மையா இருக்கு. அங்க இருக்கிற ஆத்மாக்களும் ஆகிய நாமும் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும் அப்படிங்கறச்சு அந்த உலகத்தோட இந்த உலகம் தான் அது. ஆனா அது அப்ப அன்று இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னா அவ்வளவு தூய்மையிலும் தூய்மையாக இனிமையாக இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சிங்கமும் மானும் ஒரே ஓடையில பகைமை உணர்ச்சி இல்லாம நீர் குடிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சத்துவகுணம் மிகுந்த ஒரு உலகமாக இந்த உலகம் இருந்தது. சத்துவகுணம் அப்படின்னா ஒரு பஞ்ச விகாரங்கள் அற்று இருக்கிறது. என்ன சொல்றது, காமம் குரோதம் மத்தம் லோபம் மோகம் போன்ற அந்த பஞ்ச விகாரங்கள் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களும் இல்லாத ஒரு நிலைப்பாடுக்கு பேர் சத்துவகுணம்னு பேரு. அந்த அன்பினாலேயே இருக்கு. ஸ்ரீத்துவம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீத்துவம் அப்படின்னு சொன்னா அன்பு நிறைந்தவர்களாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு உலகம், கருணையின் யுகம், கனிவின் யுகமாக இருந்தது. அப்படியே நம்ம அடுத்த திரேதா யுகம் வரும்போது சில கலைகள் குறைந்து நம்ம அப்படியே எப்படி ஒரு நிலவு எப்படி
பூரண பௌர்ணமியா இருக்கு. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிட்டு வருது. கடைசியில அமாவாசை ஆகிற மாதிரி இந்த 4 யுகங்கள்லயும் நம்ம பயணப்பட்டு வரும்பொழுது இந்த மனதின் விகாரங்கள், எண்ணத்தோடைய விகாரங்கள், ஆசையில மூழ்கி போகிறது, அவகுணங்கள் அத்தனையும் அழகா நம்மள நிறைச்சிருச்சு. இந்த மாதிரியான தன்மைகளால இந்த ஆன்மா இந்த கலியுகம் வரும்போது எப்படி எழுறது? பௌர்ணமி மாதிரி இந்த ஆன்மா அமாவாசை மாதிரி ஆயிடுது. அமாவாசை சந்திரன் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆயிடுது. பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசி கொண்டிருந்த ஆன்மா அமாவாசை நிலவு போல எப்படி ஆயிடுது? கலியுக கடைசியில வரும்பொழுது அப்படியே கார் இருளாக அப்படியே ஆயிடுச்சு. அந்த கார் இருள மூழ்கி போன இந்த உலகத்தை மீட்டு எடுக்கதான் சிவபகவான் வந்திருக்காரு. அப்படி வந்துதான் அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. என்னோட குழந்தைகளே, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட இனிமையான குழந்தைகளே, நீங்க உங்களுடைய ஆன்ம சொரூபத்தை மறந்து போயிட்டீங்க. ஏன்னா நீங்களும் ஜுவலிக்கும் வைரம் போலதான் இருந்தீங்க. அதை நீங்க உணர்ந்து கொண்டு திரும்பியும் நல்ல நல்ல எண்ணங்களாலையும் சொல் செயலாலையும் அந்த ஒற்றை புள்ளியான எண்ணெயை சிந்திப்பதாலையும் நீங்க உங்களை ஒளி மிகுந்த ஒரு ஆன்மாவாக, ஒரு தன்மையாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த கலியுகத்தின் காரிருள்ள மூழ்கி இருக்கிற நம்மள மீட்டு எடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் குதா என்றும் பரமாத்மா பரமபிதா என்றும் யகோவா என்று எல்லாராலையும் கர்த்தர் என்றும் கூவி கூவி அழைக்கப்படுற அந்த பரமபிதா பரமாத்மா சிவபகவான் நமக்கு ஈசன் எனப்படும். ஈசன் என்ற சப்த ரிஷிகளால் அழைக்கப்படுற அவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த ஞானம் பொதுவானதா இருக்கு. ஏன்னா இது எந்த ஜாதியுக்கோ எந்த மதத்துக்கோ உட்பட்டது கிடையாது. இது பொதுவான ஒரு ஞானம். ஆன்மா தன்னை தானே உணர்ந்து விழிப்புணர்வு பெற்று தான் தூய்மை அடைஞ்சு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடைந்து அது சத்தியோகவாசியாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானமாக இது இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நமக்கே தெரியும், as per scientifical law, every energy converted into another energy அப்படிங்கிறது தான் இங்க ப்ராசஸ். இங்க எந்த ஒரு எனர்ஜியுமே அழிந்து போவது கிடையாது. அப்ப நம்ம இப்ப கலியுக எனர்ஜியாக ரொம்ப சத்துவகுணமே இல்லாம ரொம்ப அக்ரஸிவா இருக்கிற இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது என்ன ஆகணும்? தன்னை ஒரு சத்துவகுணம் மிகுந்த ஒரு பொறுமை, அன்பு, கனிவு, கருணை போன்ற அந்த தன்மைகள்லாம் நிறைந்த மற்றொன்று நிலைப்பாடாக ஆன்மாவாக மாற்றிக்கொள்ளும். இந்த சேஞ்ச் ஓவருக்கு தான் இந்த கலியுக கடைசியில சங்கம யுகம் எனப்படுற இந்த வைரம் போன்ற வைர யுகத்துல அந்த இறைவன் நம்மளை பார்க்க நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நமக்கு ஒரு நிச்சய புத்தியும் ஒரு உறுதியும் நமக்கு வேணும். ஏன்னா மாற்றம் ஒன்றுதானே நம்மளுக்கு அந்த ஒரு நிலைப்பாடை தரும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்ப அவர் சொல்றாரு, பல கோடி வருஷம் கிருத்த யுகம், பல இத்தனை லட்சம் வருஷம் திரேதா யுகம், இத்தனை லட்சம் வருஷம் துவாபர யுகம்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கு உலகம்னா, பாதி காலம் ஒளியாகவும் பாதி காலம் இருளாகவும் இருக்கு. அந்த ஒளி அப்படிங்கிறது சத்தியுகமும் திரேதா யுகமும் ரெண்டு சேர்ந்து 2500 வருட காலம் இருக்கு. அங்க 33 கோடி தேவி தேவதைகள் பிறந்து ஆண்டு அனுபவிக்கிறாங்க. அடுத்த 2500 வருடம் எப்படி இருக்கு? இருளான உலகமாக இருக்கிறது. கார் இருள்ல மூழ்கி போக ஆரம்பிச்சிடுறது. அப்பவே எப்படி சொல்றோம்ல, பௌர்ணமி அமாவாசை சொல்றோம்ல, அதே ஒய் மாடல் சேம் மாடல் தான். அப்படியேதான் அப்படியே வந்துடுறது. அந்த ஒளியாக இருக்கிறது அப்படி 15 நாள் வரைக்கும் ஓரளவுக்கு ஒளியோட இருக்குங்கிற மாதிரி அந்த ஆஃப் சர்க்கிள் ஆஃப் த நம்ம இந்த யுகம் இருக்கு இல்லையா, அது ஒளியா இருக்கு. திரும்பியும் அந்த அமாவாசையை நோக்கி போகும்போது இருளாகிற மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறதும் இருள்ல மூழ்கி கிடக்கு. இப்ப இருள்ல மூழ்கி இருக்கு. என்னுடைய பிள்ளைகளான நீங்க எல்லாருமே தவிச்சுன்னு இருக்கீங்க அப்படிங்கிறது. அவர் இந்த 800 கோடி குழந்தைகளையுமே தன் குழந்தைகள் தான் சொல்றாரு. சத்தியுகவாசிகளை மட்டும் தன் குழந்தைன்னு அவர் சொல்றது. அவர் எல்லாத்தையுமே தன்னுடைய குழந்தைகளாக தான் தன்னோட கழுத்துல போட்டு இருக்கிற அந்த மாலை அவர் அணிந்து கொண்டிருக்கிற அந்த நேபாளத்துல இருந்து எடுக்கிற அந்த கல் வேற மறந்துதான் சொல்றேன், அந்த மாதிரியாக அணிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் நம்மள அன்பா தான் இருக்காரு. ஆனா இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்பொழுதுமே இங்க எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்படி வருது, ஒளி வீசி கொண்டு வர்றது அப்படியே ஒளிமங்கிறது இருளுக்கு வருது.
அப்புறம் திரும்பியும் ஒளி வீசுற உலகம் ஏற்படும் போது அந்த முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளே தன்னைத்தானே புரிந்து கொண்டு, ஆஹா நம்ம சத்தியுக குழந்தைகளாச்சே, நம்ம வந்து எப்படி ஒளி மிகுந்த ஆன்மாவாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அப்படியே வந்து திரும்பியும் சத்தியுகத்துக்கான பயணத்துக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப என்னன்னா ரொம்ப குரூஷியலா இருக்கு. ஏன்னா ரொம்பவும் ஆன்மா என்ன பண்ணிடுது, தன் தன்மைகள் அத்தனையும் இழந்து இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தனை மொத்தத்தையும் இழந்து அப்படியே நிக்குது. அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட தலைவன் வந்து இறைவன்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கனாலதான் அந்த இறைவன் சொல்றத யார் சொன்னாலும், ஒரு பாரவான்கள் யார் சொல்லும் போதும் அதுல வந்து ஒரு தெளிவு கொண்டு, ஒரு ஞானவான்கள்லாம் வந்து சொல்லும்போது இது இறைவனோட வாசகமா இருக்கு, இறைவனோட வாசகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த குழந்தைங்க என்ன பண்றது அப்படின்னா அதை நோக்கி பயணிச்சு வருது இல்லையா? அதனால இப்ப ஏன் கலியுக குழந்தைக்கு வரக்கூடாதா? கண்டிப்பா வரலாம், யாருமே வரலாம். ஆனா அவங்க அதை புரிந்து கொண்டு பயணிக்கணும், அவ்வளவுதான். புரிந்து கொண்டு இறைவனை சரணாகதி அடைஞ்சு வரணும். இங்க யாரு வேணா வரலாம், யாருக்கு வேணா அந்த உரிமை இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு சத்திய குழந்தை வந்து தன்னை உயர்வு படுத்திக் கொண்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கோடியில ஒருத்தர் தான் ஈஸ்வரனா ஆக முடியும், லட்சத்துல ஒருத்தர் தான் பதியாக முடியும் அப்படின்னு. கோடீஸ்வரன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கோடி கணக்குல பணம் இருந்தா அவன் கோடீஸ்வரன். கோடியில் ஒருவரே ஈஸ்வர நிலைக்கு வர முடியும். அப்ப லட்சத்தில் ஒருவரை பதிநிலைக்கு வர முடியும் அர்த்தம். ஏன்னா அந்த அசபாபதி அப்படின்னு பேர்ல எல்லாம் இறைவன் எல்லாம் இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி பதிநிலைக்கு லட்சத்தில் ஒருவர் தான் வருவாங்க. அந்த ஈஸ்வர நிலைக்கு கோடியில ஒருவர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒரு 800 கோடினா ஒரு 800 பேர் வேணா ஈஸ்வர நிலைக்கா அடுத்த நிலைக்கு சத்தியுகத்திலிருந்து ஒரு மாறலாம், அப்படி ஒரு மாற்றம் வரலாம். அப்படி வரும்பொழுது அந்த இடம் நமக்கு எம்டியா இருந்து கலியுகத்துல வாழற குழந்தைகள் யார் பக்தியில ரொம்ப ஈடுபட்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்களுக்கு அந்த உள்முகமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்களும் சத்தியுக குழந்தைகளாக வரக்கூடிய ஒரு பிராப்தி இருக்கு. இந்த 33 கோடி எங்க இருக்கு, 33 கோடி எங்க இருக்கு, 800 கோடி எங்க இருக்குன்னு பாருங்க. 800 கோடி மக்கள்ல 33 கோடி மக்கள் தான் வருவாங்க. அப்ப நம்ம இந்திய ஜனத்தொகையிலேயே பார்த்தோம்னா அதுலயே பார்த்தா ரொம்ப ரொம்ப லீஸ்ட் பெர்சன்டேஜ் தான் இது ஆகிறது. சரியா? அத்தனை இந்தியர்களுமே நம்ம சத்தியோகவாசியா வர முடியாது அப்படிங்கிறதுதான். அது ஏன்னா அங்க சத்தியோகவாசியா வரணும்னா எவ்வளவு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ணிதான் நம்மள அந்த தன்மைகள் ஒன்னொன்னு இருக்கு. எப்படி சொல்றோம், வைர தோடு பண்ணணும்னா வைரக்கல்ல எவ்வளவு அழகா செலக்ட் பண்றாங்க இல்லையா? அத்தனை வைரக்கல்லையும் எடுத்து தோடு பண்ணிட முடியாது. அந்த 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 தோடுக்கான அமைப்புக்குள்ள அமரக்கூடியதா இருக்கணும், பட்டத்தீட்டி இருக்கணும், அது தோஷங்கள் அற்று இருக்கணும், அவ்வளவு பார்ப்பாங்க. அந்த ஒரு தோடு காதுல போட்டுக்கிற தோடுக்கே வைரம்ங்கிற அந்த உயர்ந்த ஒரு தன்மையதான் இருக்கிற அந்த கல்ல அப்படி செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னா சத்தியுகம் அப்படிங்கிற அந்த கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் இருக்கு இல்லையா, சிவராஜ்யம், அது வந்து சிவாலயம்னு அதுக்கு பேர். அது எவ்வளவு தன்மையாதான் இருக்கும். அப்ப அதுக்கு எவ்வளவு ஃபில்டர் பண்ணி ஆன்மாக்களை எடுத்தாகணும். ஏன்னா ஒரு குடம் பால்ல ஒரு டிராப் விஷம் விழுந்தாலும் என்ன ஆயிடும்னா பாலே விஷமாயிடும். ஆனா சத்தியுகங்கிற அந்த அந்த தூய்மையிலும் தூய்மையான அந்த உலகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து இந்த ஒரு துளி விஷம் மாதிரி இருந்துடக்கூடாது. அது இந்த நம்மளை சுத்தி இருக்கிற சக்தி நிலைப்பாடுகளுக்குள்ளே நம்மளை சுத்தி எப்பயுமே ஆயிரக்கணக்கான கேமராக்கள் கண்காணிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? அத எல்லாமே நம்மள நோட்டிஃபை பண்ணிட்டு இன் அண்ட் அவுட். நான் வெளியில பேசுறேன் உங்கள்கிட்ட, என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறேன், வந்து படிச்சு வச்சுட்டோ தெரிஞ்சு வச்சுட்டோ ஆகாஷ் ரைட்டு தான், கரெக்டு தான். ஆனா என் இன்னர் தாட் எப்படி இருக்கு, நான் என்ன எத்தகைய தன்மையுடையவளாக இருக்கேன், என் மனம் எவ்வளவு அசுத்தமாக இருக்கு, என் மனம் எவ்வளவு சுத்தமா இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த சுத்தி இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கேமராக்கள் கேப்சர் பண்ணிட்டேதான் இருக்கு. அதனால நான் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுவதால மட்டுமே ஒருத்தர் வந்து உயர்ந்தவரா ஆக முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற டெப்த் உள் மனம் இருக்கு இல்லையா, ஆழ் மனதுல இருந்து அரிசி எல்லாமே மனம் பல அடுக்குகளாக இருக்கு இல்லையா, மேல் மனம், உள் மனம், அடிமனம், அடியாழ் மனம்னு இருக்கு. இது அத்தனை மனமுமே தூய்மையா இருக்கு. அதுல இது இவ்வளவு தூரம் செலக்ட் பண்ணுவாங்க.
ஏன்னா அது எப்படி எப்படி ஒரு ஒரு போலீஸ்ல போய் நம்ம ஒரு ஜாப் தேடுறோம் அப்படின்னா அங்க எப்படி செலக்ட் பண்றாங்க? வெறும் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு கால ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு எப்படி செலக்ட் பண்றாங்க? அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேடர், அடுத்த ஒரு நிலைப்பாடு, ஒரு பதவிக்கு வரணும். ஐஏஎஸ் முடிச்சுட்டேன், அடுத்த பதவி என்ன செலக்ட் எப்படி செலக்ட் பண்றாங்க? உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண பதவி இன்னைக்கு சேர்த்துட்டு நாளைக்கு வேண்டாம் கூட தூக்கி போட்டுடலாம். நம்ம ஏன்னு கூட கேட்க முடியாது. அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸ் போனாலும் எடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கே எவ்வளவெல்லாம் இங்க செயல்படுறாங்க. அப்ப சத்தியகம்ங்கிறது எப்படி அது? அது உண்மையின் யுகம், கனிவின் யுகம், கருணையின் யுகம். அப்ப எவன் ஒருவன் தானும் ஆத்மா என்று உணர்ந்து சக பயணிகள் நம்மளோட பயணிக்கிற அனைத்தருமே ஆத்மா என்று உணர்ந்து தன் தந்தை பரமாத்மா அப்படிங்கிறதையும் உணர்ந்து யார் ஒருவன் வந்து அதுல நிச்சய புத்தி எல்லாம் வச்சிருக்கான், வைராக்கியம், உறுதி எல்லாம் வச்சு பயணிக்கிறான், அவன் மட்டும்தானே அங்க தேர்ந்தெடுக்கப்படுவான். அவன்னு சொல்றதுன்னா நான் அவன் அவள் எல்லாத்தையும் தான் சொல்றேன். நம்ம அவங்க மட்டும்தானே செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த நிலைக்கு நம்மள உயர்த்திக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கீழான மனித நிலையில இருக்கோம் இல்லையா? என்னடா கீழான மனித நிலைன்னு சொல்றோம், அவ்வளவு என்ன கேட்டுக்கிட்டோம். வாங்குறாரு அவர். கலியுகத்துல நீங்க எல்லாருமே ரொம்ப கீழான நிலையில தான் இருக்கீங்க. இறைவனும் சொல்றாரு, அகத்திய முனிவரும் சொல்றாரு, உன் அறிவுக்கு மேலேயே யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கிறாரு. அப்ப கீழான மனித நிலையில இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலான அந்த தேவ நிலைக்கு வரணும் இல்லையா? தெய்வீக ஒரு மனமா ஆகணும் இல்லையா? தெய்வீக குணம் கொண்டு வரணும் இல்லையா? தெய்வீக மனம், தெய்வீக குணம் எல்லாம் எப்படி வரும்? அதுக்கு நம்ம எவ்வளவுதான் நம்மளை மாத்திக்கணும், எவ்வளவு புருஷார்த்தம் செய்யணும். புருஷார்த்தம்னா என்ன? ஆத்ம சிந்தனையோட இருக்கிறதா, வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு நம்ம குணங்களெல்லாம் மாத்திக்கணும், எவ்வளவு தன்மையதனா நம்மள மாத்திக்கணும் இல்லையா? எவ்வளவு பாடுபட்டாதானே அந்த நிலையில நம்ம இங்க எப்படி சொல்றது, சேருல விழுந்த செந்தாமரை போல அந்த சத்தியுக வாசியான நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்க சேரா கிடக்குற இந்த கலியுகத்துல வந்து விழுந்தாச்சு. நம்ம வேர் எங்க இருக்கு? சேற்றுல இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படியான விடுவிச்சுக்கணும் இல்லையா? அப்பதானே நம்ம அந்த சத்தியுகத்துக்கு போக முடியும். அந்த அன்பின் யுகம், கருணையின் யுகம், கனிவின் யுகம் இல்லையா? அது அங்க போகணும் இல்லையா? உண்மையின் யுகம். உண்மைங்கிறது என்ன? அன்பே சிவம்ங்கிறது உண்மை. உண்மை என்ன? நம்ம இந்த உடல் அல்ல, ஆன்மா அப்படிங்கிறது உண்மை. அது நம்ம தலைவன் யாரு? தந்தை யாரு? இங்க எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோம், எத்தனையோ தந்தையோட நம்ம இருந்திருக்கோம். ஆனா அத்தனை தந்தையும் நம்மளுடைய உண்மையான தந்தை இல்லைன்னா பிறவிக்கு பிறவி தந்தை மாறுறது. இப்ப ஆன்மாவோட தந்தை யாரு? ஆன்மாவோட தலைவன் யாரு? ஆன்மாவோட தாய் யாரு? எல்லாமே பரமான்மா தான். அந்த பரமான்மா தான் நமக்கு எல்லாமே, நம்மளுடைய முதன்மை, நம்மளுடைய ஆரம்பம் வந்து அந்த பரமான்மா தான் நம்ம தலைவன்கிறதையும் உணர்ந்து, நம்ம வந்து ஆன்மாங்கிறதையும் உணர்ந்து, நம்ம அன்பின் கருணையின் கனிவின் ஸ்வரூபம்ங்கிறதையும் உணர்ந்து, இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவன் இந்த உண்மையின் யுகம் சத்திய யுகத்துக்கு எலிஜிபிள் ஆகிறான். அப்ப அவர் சொல்ற, நான் ஏன் உங்களுக்கு எந்த ஃபேவரும் செய்ய முடியாது. ஏன்னா நான் ஏதாவது ஃபேவர் செய்யணும் அப்படின்னா நீங்க செய்ய முடியும். ஏதாவது ஒண்ணு செய்யலாம் இல்ல, சிவசிவான்னு சொல்லுமா, விளக்கு போடு அதனால நீ மாறுவ அப்படின்லாம் மாற முடியும். அதெல்லாம் போட்டதுனால நீ உயர்ந்த நிலை அடைய முடியாது. உனக்கு உள்ளுக்குள்ள அந்த உள் ஒளி யான அந்த அகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா அப்படிங்கிறது அது தன்னோட உணர்வு நிலையில அது விகசித்து மலர்ந்து அது எப்ப வெளிப்பட்டு அது ஒளியாக வீசுறதோ அப்ப மட்டும்தான் உனக்கு அங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கூட உனக்கு எந்த சிபாரிசு சொல்ல முடியாது. நான் இப்ப வந்து சொல்லுறதே என்னத்துக்கு? ஏன் நம்ம குழந்தைகள்லாம் காரிருள்ல கிடக்குறதே, அதுகளை மீட்டு அழிச்சுன்னு போனுமே, அந்த சொர்க்கம் எனப்படும் சத்தியுகத்துக்கு அழிச்சுன்னு போனுமேன்னு வந்திருக்கேன். அப்ப அதுக்கான வழி என்னன்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன். அதுக்கான ஞானம் உங்களுக்குள்ள ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக புரிய வைக்க வந்திருக்கேன். இப்ப என்னோட அந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா, ஞான பொக்கிஷத்தை நான் திறந்து வச்சிருக்கேன். அது யார் வந்து என்னையே சிந்திக்கிறாங்களோ அவங்களால அதை அப்படியே ஈஸியா அடைய முடியுங்கிறாரு. நான் என்ன சொல்லிட்டு சொல்றேங்கிறத என்னோட நீங்க இணைய நம்ம வந்து அந்த ஒற்றை புள்ளியோட இணைய நமக்கும் அதுக்குமான அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் லெங்க்த்துக்கு வந்து அழகா இணையும் பொழுது நம்மளால அந்த உள்ளுணர்வு மூலமாக நம்ம எப்படி மாறணும், நம்ம என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரணும், நமக்குள்ள என்னென்ன கசடுகள் இருக்கு, நம்ம எப்படி எவ்வளவு அழுக்கா போய் கிடக்குறோம், அதை எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணணுங்கிறதெல்லாம் இப்படி ஒன் பை ஒன் நம்மளாலேயே செஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் பொக்கிஷங்கள் திறந்துதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை போய் யார் எடுத்துக்கணும், யார் முயற்சி பண்ணணும், யார் பயிற்சி பண்ணணும், யார் சிந்திக்கணும்,
அது நம்ம தான் செய்யும், சுய முயற்சியாலதான் முடியும். இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் கலங்கப்பட்டு போயிடுச்சு, இந்த கலியுகத்துல வீணாப்படுது. ஆனா அந்த மனதை புத்தியை கொண்டு, அறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அறிவை கொண்டு இந்த மனதை நம்ம என்ன பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கே ஒரு அழுகையோ வருத்தமோ வரும்போது என்ன பண்றோம், ஒரு டிவியையோ இல்ல ஏதோ ஒரு மொபைல்ல நம்ம இது பண்ணி பாடலை போட்டு எஃப்எம்ஓ போட்டு ஒரு பாடல்கள்லாம் கேட்கும்போது மனம் மாறுது இல்லையா, அந்த உணர்வுல இருந்து வேற ஒரு உணர்வுக்கு மாற்றப்படுறோம் இல்லையா. அது மாதிரி இப்ப விகாரத்துல மூழ்கி விகாரியா ஆயிருக்கிற நம்ம அந்த இறைவனை சிந்திக்கிறது, சத்சங்க ஆத்மானா என்ன அப்படிங்கறத பத்தி சிந்திக்கிறது, இது எப்படி நல்ல நல்ல குணங்களை சேர்த்து கொள்றது, நல்ல நல்ல செயல்களை செய்வது, நல்ல எண்ணம் செயல் மூலமாக நம்மளுடைய இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தன்மையில இருந்து நம்மள மற்றொரு தன்மைக்கு மாத்திக்க முடியும், உயர்ந்த தன்மைக்கு மாற்ற முடியும். அதுக்கு இந்த தியானம் அப்படின்னு சொல்ற அந்த யோக மார்க்கம், யோகம்னா ஒரு லாங் டைம் இறைவனோட இணைஞ்சிருக்கிறது, தியானம்னா சும்மா ஒரு பார்ட் ஆஃப் த டைம் இணைஞ்சிட்டு பிரியறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தியானம் செய்யும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் இறைவனோட இணைஞ்சிட்டு வரும்போது நம்மளால ஃப்ரீக்வெண்டாவே அவரோட இணையறதுக்கான அந்த தன்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்மளுடைய முஸ்லீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 முறை தொழுகை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. 5 times அவங்க சாமி கும்பிடுவாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க, அந்த அந்தி சந்தியில உச்சியில இரவு காத்தால அந்த மாதிரி டயத்துல எல்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா அப்பெல்லாம் போய் தொடர்பு கொள்ளும் போது அந்த மனம் எப்போதுமே அவரோட தொடர்பு கொள்றதுக்கு தயாரா இருக்கும். அந்த தயார்படுத்துற நிலை தான் இது. இத நம்மளும் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதோ ஒரு வீட்டுல ஏனம் வெசல் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு உட்காரும் போது ஒரு 1 minute தியானம்னு சொல்லுவேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டு இந்த உலகை விட்டு சிறிது சிறிதாக மேலேறி சொல்கிறேன், அங்கே எனது தாய் பரமாத்மா ஒளி பொருந்திய உலகில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அம்மா என்று கூறிக்கொண்டு இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு என் தாயிடம் சென்று சரணடைகிறேன். அவள் என்னை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறாள். அவளுடைய சக்திகள் எல்லாம் என்னுடன் சேருகிறது. அவள் என் நெற்றியில் முத்தமிடுகிறாள். நான் அனைத்து நல் குணத்தையும் எனக்குள்ள கிடைக்கிறது. அவள் என்னுடைய தலையை கோதி கொடுக்கிறாள். நான் தூய்மை அடைகிறேன். அப்படி நான் சிந்திப்பேன். அப்படியே சிந்திச்சுன்னா அவளுடைய அந்த அணைப்பிலேயே இருக்கும்போது சக்தி அப்படியே எனக்குள்ள நான் கிரகிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுப்பேன். அப்படியே நாங்க ஒன்றோடு ஒன்று அப்படியே அழகா பிணைஞ்சு தாயும் மகளும் கைக்குள் கையாக அப்படியே இருக்கும்போது நான் சக்திசாலியான ஆத்மாவாக அருங்குணங்கள் நிறைந்த நற்குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக ஆகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் என்னுடைய தாயான அந்த பரமாத்மா உனக்கு பூலோகத்துல கடமை இருக்குன்னா அதை முடிச்சுட்டு என்னுடனே வந்திருக்கலாம் அப்படின்னு என்ன வழி அனுப்புற மாதிரியும் நான் அப்படியே அங்கேருந்து அப்படியே பறந்து கொண்டு ஒரு சின்ன குட்டி ஒளியா அப்படியே வர மாதிரி அப்படியே சிந்திச்சு இந்த உலகத்துக்கு மேல அந்த இரையாகி அந்த பரமாத்மானேந்து நான் வாங்கி அந்த சக்தியை உலகத்தினர் அனைவருக்கும் பிரித்து கொடுத்து அனைவருக்கும் சுகம் சாந்தி அன்பும் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிறிதா இறங்கி இந்த உடலுக்குள்ள நான் இணைஞ்சுக்கிற மாதிரி அப்படி நான் சிந்திப்பேன். இதை இவ்வளவு தூரம் சொல்றதா எனக்கு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு போவேன், இருப்பேன், மெர்ஜாயிப்பேன். அவங்க என் தலையை கொதி கொடுப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, என்ன கட்டிப்பாங்க. நான் தெய்வீக குணங்கள் நிறைந்த நற்குணங்கள் நிறைந்த சக்திசாலியான தூய்மையான ஆத்மாவாக மாறிடேன். அப்படியே இறங்கி வரேன், உலகத்துக்கு சக்தியை பிரிச்சு கொடுக்குறேன். அப்படியே இறங்கி உடல்ல இணைஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதை நான் ஒரு பாத்திரம் தேய்ச்சிட்டு உட்கார்ந்தா செய்வேன். காஃபி குடிச்சு முடிச்ச உடனே செய்வேன், சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்வேன், சாப்பிட்டுட்டு கையெலம்பி வந்தோடனே செய்வேன். இப்படி ஒரு செயலும் ஆரம்பிக்கும் பொழுது முடியும் போது செஞ்சு 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 அந்த ஆன்மா பரமான்மாவோட இணைஞ்சு பயணிச்சு அது எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஒரு ட்ரெயின்ல போச்சு, பஸ்ல போச்சு, சும்மா இருக்குச்சு, ஏதோ டிவி ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நான் மாட்டுக்கு அந்த பரமான்மாவோட இணைஞ்சு அப்படியே அவரோட அந்த பரமான்மாவோட மடியிலேயே இருந்து அவங்களுடைய அணைப்பிலேயே இருந்து நான் என்னோட சக்தியை நான் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிப்பேன். ரொம்ப அது பேர் தான் யோகங்கள். அந்த இணைந்து அப்படியே இருக்கணும். இது நிறைய இதுல ஈச கலப்புன்னு சொல்றாங்க, சிவ சக்தியோட சேரணும் அப்படிலாம் சொல்லி நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இது நம்ம மனதால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் செய்யக்கூடிய எளிமையான
ஒரு பயிற்சியா இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும். அப்படி போய் அவரோட இணைஞ்சிட்டு வரும்பொழுது அவன் ஒரு சக்திசாலியான ஆன்மாவா மாறி இருக்கிறதும், நம்ம மனம் புத்தி எல்லாமே தெளிவடைஞ்சிருக்கிறதையும் நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப நான் ஒண்ணு ஃபீல் பண்ணிருக்கேன்னா, என் உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது. நானும் சதை தான் இருக்கு. எனக்கும் உங்கள மாரி இந்த கிட்னி, இதயம், மூளை இதெல்லாம் தான் இருக்கு. வேற ஒண்ணும் என்கிட்ட புதுசா வேற புது புது உறுப்பெல்லாம் கிடையாது. பட் நானும் இத உணர்ந்திருக்கேன்னா, நீங்க எல்லாருமே உணர முடியுங்கிறேன் நானு. ஏன்னா அவரு இறைவன்னு நினைக்கிறது, இறைவன் எனக்கு சக்தியை வழங்கினார்ன்னு நினைக்கிறது, அப்படி நினைக்கும் போது நமக்கும் அவருக்குமான ஒரு ஒரு அது ஒரு ஹையர் டைமென்ஷனும் நமக்கு கொஞ்சம் லோயர் டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒரு தாயாகவோ, அவர் ஒரு ஒரு துணைவியாகவோ, ஒரு துணைவனாகவோ, ஒரு சகோதரனாகவோ, ஒரு தகப்பனாகவோ, நமக்கு எந்த உணவு ஒரு குழந்தையாகவோ எந்த உறவு பிடிக்குமோ அந்த உறவுல போய் அவரோட அந்த அந்த இறை அப்படிங்கிற அந்த தன்மையோட நம்ம இணைஞ்சு அப்படி ஒன்றோடு ஒன்றாக அப்படி அப்படி இருந்துட்டு வரும்பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, உயர்ந்த உயர்ந்த தன்மைகள் நமக்குள்ள உருவாகிறது. அவரை மாதிரியே நம்மளும் ஆகக்கூடிய ஒரு பாங்கு உருவாகிறது. அது இத அழகா எளிதாக எல்லாருமே செய்யலாம். இத ரொம்ப ஈஸி தான். இதை செய்யலாம். நடக்கும்போது ஒரு பார்க்ல வாக்கிங் போறோம்னா அப்பயும் இது சிந்தி செய்ய முடியும். அதான் 24/7 இறைவனுடன் இணைந்து இருப்பது. அவரோட மடியில நான் இருக்கேன். அவர் என்ன அணைச்சுட்டு இருக்காரு. என் மடியில் அவர் குழந்தையா வச்சுட்டு இருக்கேன். அந்த குழந்தை என்னோட இணைஞ்சு இருக்கு. ஏன்னா இதை நம்ம உணர முடியும். சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு இல்லையா, பழகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளை மடியில இருத்தி வைத்துக்கொண்டு அணைத்து கொள்ளும் போது நம்மளுடைய மனம் அப்படியே பளிங்கு மாதிரி எதுவுமே இல்லாம மாறிடும். ஏன்னா அதுக்கு தூய்மையான தன்மை உடையதா இருக்கு இல்லையா. சிறு குழந்தைகளுக்கு மனமற்றதா இருக்கும். அந்த குழந்தைகளை அணைச்சுட்டு நம்ம உட்கார்ந்துக்கும் போது பார்த்தா அது இறங்கி போனோம்னு பார்த்தா பாரமற்ற மனம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருந்த கவலைகள் எல்லாமே அற்று போயிடுறது. அப்ப இந்த குழந்தைகளாக நினைக்கும் பொழுதும் நம்மளால நல்ல உயர்ந்த உயர்ந்த தன்மையை அடைய முடியும். அப்ப இறைவனை உனதானவனாக ஆக்கி கொண்டு அவனிடம் இருந்து அனைத்து பிராப்திகளையும் பெறக்கூடிய பாக்கியவானா நீங்க தான் ஆகணும். அது நீங்க தான் ஆகணும். அது நீங்க தான் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சத்தியுக வாசிகள். அதுல உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும். நான் சத்தியுக வாசி தான், நான் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவன் தான், நான் என்ன மாத்திப்பேன் அப்படிங்கறதுல ஒவ்வொரு ஆன்மாக்கும் பிரதி ஆன்மாக்கும் ஒரு நிச்சய புத்தி வேணும். ஏன்னா இதுக்கு உடலை வளைக்க வேண்டாம், கும்பிடு போட வேண்டாம், சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ஒற்றை புள்ளியாகி அந்த இறைவன பரஞ்சோதியா இருக்கு. ஒரு புள்ளி இருக்கு, அதுல இருந்து ஜோதி வருது. எப்படி ஒரு டார்ச் அடிக்கிறோம், அதுல தக்குனோண்டு ஒரு லைட் இருக்கு. ஆனா அந்த டார்ச் ஆன் பண்ணோன்னா பிரகாசமா ஒரு ஒளி வருது. அந்த டார்ச் அடிச்சு எதிர்க்க இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு பாக்க அந்த அளவுக்கு அந்த ஒளி பெரிதா அப்படி பறந்து விரிஞ்சு வருது. அதே மாதிரி தானே இந்த சிற்பிலியாகி இருக்கிற இடம் பரந்த பரஞ்சோதியா இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஜெகஜோதியா அப்படியே ஒரு ஜுவாலையாக ஒரு பெண்ணாக அமர்ந்திருக்கும் போது தாயாகவும், சின்ன குழந்தையா அமர்ந்திருக்கும் போது குழந்தையாகவும், ஒரு ஆண் உருவத்துல ஒரு ஜோதி அமர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது தகப்பனாகவோ சகோதரனாகவோ பாவிச்சு கொண்டு அந்த பாவத்துல உங்களுக்கு யார நண்பனா பிடிக்குமா நண்பனா நினைச்சு போய் அப்படியே நெரிச்சானீங்கன்னா அந்த அந்த பரமான்மாட்ட இருக்கிற சக்திகள் அனைத்துமே நம்மள்ட்ட அப்படியே நம்மளால அதை ஸ்வீகரிச்சுக்க கூடிய அந்த தன்மை உருவாகும். இது முடியுமா முடியாதான்னு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஏன்னா 100% முடியும். எனக்கு முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் முடியும். ஐ எம் ஆல்சோ ஏ ஹியூமன், யூ ஆர் ஆல்சோ ஏ ஹியூமன். நானும் மனித உருவுல தான் இந்த உலகத்துல இருக்கேன். அப்ப நீங்களும் மனித உருவுல தான் இருக்கீங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக நேசத்தை நம்ம அந்த அன்பை அவர் மேல அப்படி செலுத்துறோமோ, ஏன்னா அவர் அன்பின் கடல் அல்லவா. அவர்கிட்ட போய் நம்ம இந்த கடல்ல போய் இந்த சிறு துளி சேரும் பொழுது என்ன ஆயிடுது, கடலாவே ஆயிடுது. வேகத்துல இருந்து ஒரு துளி ஒரு ரெயின் டிராப் அப்படி கீழே விழுது. அதுவே நம்ம மெரினா பீச்ல விழுந்துருது அப்படின்னா அந்த மழை துளியை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அது மெரினா பீச்சாவே தானே ஆயிடுறது. அப்படித்தானே ஆகுறது. அப்ப இந்த சிறு துளியான நீ அந்த கடலான இறைவனுடன் கலக்கும் பொழுது நீயும் கடலாகிறாய். அவ்வளவுதான். எவ்வளவு அழகான ப்ராசஸ், எவ்வளவு ஈஸியா இருக்கு அந்த இறைவனை அடையிறதுங்கிறது. பல கஷ்டப்பட்டு பல விஷயங்கள்லாம் செய்யறோம். என்னென்னமோலாம் சொல்லித்தராங்க, என்னென்னமோலாம் செய்யறோம். சரணாகதி ஒன்றுதான் நம்மள என்ன பண்ணும், உயர்த்த முடியும். அது ஒன்றிதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு.
உன்னை தவிர யாரும் கிடையாது, எனக்கு உன்னை தவிர யாரையும் தெரியாது. அந்த ஒன்று, அந்த ஒன்றை தவிர வேறு என்றும் இல்லை. அந்த ஒன்றையே சிந்தித்து, ஒன்றிலேயே கலந்து, ஒன்றிலேயே உருகி, அந்த ஒன்றிலேயே உறைந்து, அந்த ஒன்றை தவிர ஒன்றும் இல்லை. இது பேர் தான் ஏகாக்கிரகம் அப்படின்னு. ஏகாக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த வேத நூல் எல்லாம். அதுதான் ஏகாக்கிருத்தம் அப்படின்னு சொல்றது. அந்த ஒன்றிலேயே ஒன்றாக ஆகி, அந்த ஒன்றுக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கும் போது என்ன ஆயிடுறது, அந்த ஒன்று இந்த மற்றொன்றை தன்னுடன் இணைத்துக் கொள்கிறது. இது எல்லாமே நடந்தது, நானும் பார்த்தேன். அவ்வளவு கடுமையா சொல்றாங்க. அத்தனை பரவான்களும் சப்தரிஷிகள் சொல்றாங்க, முனிவர்கள் சொல்றாங்க, அஷ்டவக்ரர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் பதஞ்சலி சொல்றாரு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பல ஆண்டுகள் ஆகும், பல ஆண்டுகள் தவம் இருந்தாதான் அந்த அந்த புள்ளிய நீங்க பார்க்க முடியும், உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியும். அப்புறம்தான் பல ஆண்டு தவம் இருந்தாதான் நீ வந்து அந்த இந்த ஆன்மாவை பார்க்க முடியும், பரமான்மாவை. அப்புறம்தான் அதோட கலக்க முடியும்னால நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனா சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா உனக்குன்னு செய்யறதுக்கு எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நீ தான் வழி நடத்தணும்னு சொல்லி எப்படி அம்மா கை கூட்டத்துல போறோம் இல்லையா, அப்ப ஒரு 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 இடத்துல போறோம், ஒரு ஜாலியன் வேலை பார்க்க மாதிரி ஒரு இடத்துல சுற்றுன்னு இருக்காங்க எல்லாரும், டராபுடான்னு நம்ம அம்மா கையை பிடிச்சிச்சு, அம்மா காப்பாத்துவான்னு இருக்கோம். நமக்கு அதை பத்தி இங்க துப்பாக்கி சூடு நடக்கிறது அப்படின்னு கூட புரியாது தானே. அம்மா தானே நம்மளை பாத்துக்கான வெறிக்கி பிடிச்சுக்கிறோம். அம்மா நம்மளை எப்படியோ காப்பாத்தி எப்படியோ கொண்டு எங்கேயோ கொண்டு தான் இருந்தாலும் தன்னை காப்பாத்திடுறாள். இந்த மாதிரி இறைவனை நம்பி அவன் கையை கத்தை நம்ம கையை கொண்டு அவன் கையில குடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு காப்பாத்திருப்பான். நான் அறியாதவன், நான் பூலோகத்துக்கு வந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, நான் மனித பிறவி நான் ஆசாபாசத்துக்குள்ளவ, நான் விட்டுட்டு போயிடுவேன் உன்னை, நீ தான் என்ன பிடிச்சு காப்பாத்துன்னு ரெக்வஸ்ட் வைக்கணும். நான்லாம் சொல்லுவேன், முன்னாடியே சொல்லிட்டேன், நான் உன்னை மறந்து எங்கேயோ அப்படி இப்படின்னு போயிட்டேன்னா அவர் ஈன மனித பிறவி. நீ என்ன பண்ணணும், கூட்டத்துல காணா பண்ண குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டின்னு வர அம்மா மாதிரி என் கையை பிடிச்சு விதி நங்குன்னு மண்டையில குட்டி எனக்கு புரிய வச்சு என்ன உன்னவளா ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நான் மனமாற சொல்லுவேன். நான் அந்த தியானம் எல்லாம் பண்றேன், இன்னொன்னு பண்றேன்னா அப்ப எதையுமே சொல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவேன். அவரு ஈன பிறவி, நான் மறந்து போயிடுவேன், பூலோகத்துல இருக்கிற இத்தனை ப்ராப்ளத்துல நான் ஒண்ணு மறந்து போயிடுவேன். ஆனா நீ யாரு, நீ பரமான்மா, நீ என் கையை பிடிச்சு இழுத்து உன் பக்கத்துல என்ன அருகில உட்காந்து வச்சு மண்டையில குட்டி என்ன உன்னோட சேர்த்துக்கணும், ஏன்னா ஒரு நாளும் நீ பிரியக்கூடாதுன்னு கட்டளை. இறைவன் தான், பரமான்மா தான் ஜீவாத்மா கட்டளை இடுவோம். நான் என்ன பண்ணேன்னா அவனுக்கே கட்டளை போட்டு விட்டேன். ஏன்னா பொறுப்பா அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏதாவது சொன்னா நீ தான் கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லிடலாங்க. நான் தான் முன்னாடியே கூட சொல்லிட்டேனேப்பா, நான் அவ்வளவுதான், நீ தான் என்னை காப்பாத்தணும். அவன் என்னை காப்பாத்தி கரை சேர்த்து அவனோட இணைச்சு கொண்டு ஒளியாக்கி வெளியாக்கின்னு அவன் எல்லாமே ஆக்கி வச்சிருக்கான். எல்லாமே சீக்கிரத்துலயே நடந்திருக்கு. 2010-6 அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. தெரியாது நம்ம அந்த ஆன்மீகத்துல இருக்கோம், சக்கரங்கள்லாம் மாற்றுறது, நம்ம என்னென்னமோ எல்லாம் ஆகுறோம், நம்மள எதுக்கெல்லாம் கொண்டு போறாங்கன்னு தெரியாது. உடம்பு வீணா பிச்சு, உடம்பு வீணாச்சு, மிடில் ஏஜ், அந்த ஏஜ் இந்த ஏஜ்ன்னு சொல்லி ஒன்னொன்னையும் கடந்து வந்தாச்சு. அந்த ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தியானம் யோகம் அப்படிங்கிற அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பயணிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் காமிச்சு எல்லாமாகவும் ஆக்கி அப்படியே அவனை இந்த ஜீவாத்மாவை அவனாவே ஆக்கி வச்சிருக்கான். அப்படியே நானும் அவனோடய இருந்துன்னு இருக்கேன். நான் இது எப்படி நடக்கும் இல்லையா, பெரிய விஷயங்கிறாங்க. பல வருஷம் ஆகுங்கிறாங்க, பல வருஷம் ஆகும், பல பிறவி ஆகுங்க. எப்படி ஆகும்? என்னைக்கு நான் தியான யோக மார்க்கத்துல வந்தேன்னா அன்னைக்கே என்ன அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா நீ தான்ப்பா பாத்துக்கணும், நான் எதுவும் கிடையாது, நீ தான் என்ன பாத்துக்கணும். நான் அறிவு இல்லாத ஒரு மானிட பிறவி, பிறவி, நான் திரும்பி தப்புலதான் போவேன், நீ என்னை இழுத்து கொண்டு நீ சரி பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படியேதான் சொல்லுவேன், பஸ்ல போயிட்டே மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். அது எப்படி போனாலும் பாபா என்ன நீங்க விடாம கையில பிடிச்சு வச்சுக்கணும் பாபா, என்ன அப்படியே 2 குட்டி உங்களோட சேர்த்துக்கணும் பாபா, எனக்கு ஒண்ணும் புரியாது பாபா, நான் உலகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு இப்படியே உன்னோட கான்வர்சேஷன் பண்ணி 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 அப்பா இந்த பைபிள நம்ம விடாது போல இருக்குன்னு சொல்லி அவர் எனக்கு எல்லா மகவும் இருந்து சத்குருவாகவும் குருவாகவும் ஒவ்வொரு நிலையிலையும் உயர்த்தி என்னை கொண்டு இன்னைக்கு நீ கவலைப்படாத, நீ இனிமே ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீயே நானே நீங்கிறத அரவணைச்சுட்டார். அக்கடான நான சவனேன்னு, ஏன்னா இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சுட்டாரு. உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கணும், இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம்
அதுவாகவே ஆகுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவாகவே நம்ம ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இப்ப இதுல அதுதான் ஆகணும், நான் ஒளிதான் ஆகணும், நான் இதுதான் ஆகணும், எதையுமே அவர்கிட்ட நான் கேட்கல. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு பெருசா எதுவும் தெரியாது, எனக்கு நீ மட்டும் போறப்பா, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், என்ன நீ மட்டும் போதும், எனக்கு கைவிடாம குடிச்சிட்டு, அவ்வளவுதான். ஒரே ரெக்வஸ்ட். அது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் அந்த சரணாகதி நம்மளை எவ்வளவு அழகா உயர்த்தி கொண்டு போறதுன்னு பாருங்களேன். சாதாரண மனுஷி தானே, குடும்பத்துல இருக்கிறவ தானே, 2 குழந்தைகளுக்கு தாய் தானே, குழந்தை குட்டி, அதுகளுக்கு கல்யாணம், அதுக படிப்பு, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தானே நானும் உங்க எல்லாரும் மாதிரியும் இந்த வாழ்க்கைங்கிற அந்த ஓடத்தை ஓட்டின்னு போறேன். ஆனா அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவரே பார்த்துக்கிறது. நம்ம தவறி போனாலும் குட்டி குட்டி கூட்டின்னு வர்றாரு. என்ன டவுட் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆபீஸ்ல இருந்து வந்து காலையில ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் தண்ணி வரவே இல்லைங்க, 3 குடம் பிடிச்சேங்க, 4வது குடம் பிடிக்கிச்சு, அந்த பக்கத்து வீட்டு அக்கா திட்டிச்சுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், வேலையில இருந்து வந்தோம்னா ஒய்ஃப்ட எல்லாம் சொல்லுவோம். போனேன்னாப்பா அந்த பஸ் போயிடுச்சா, அப்புறம் நான் இது குடிச்சு போனேன், ஷேர் ஆட்டோ குடிச்சு போனேன், அத்தனையும் சொல்லுவான். எப்படி ஒரு கணவன் மனைவி, ஒரு காதலன் காதலி, ஒரு தோழன் தோழி, ஒரு தோழி தோழி எல்லாம் எப்படி தங்களுக்குள்ள எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. ஒரு சகோதரி, சில வீட்டுல பாத்தீங்கன்னா அக்கா தங்க எல்லாம் அதே மாதிரி பரிமாறிப்பாங்க. சில பேர் அம்மாட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சிடுறது. அந்த மாதிரி நம்மளோட இன் அண்ட் அவுட் அன்னன்னைக்கு நம்ம செஞ்ச சரி தவறுகளை அந்த இறைவனோட பகிர்ந்து கொள்ளணும், கத்துக்கணும். இதெல்லாம் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்லிட்டு பத்தியா உன் பிள்ளை இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டேன், எனக்கே வெக்கமா இருக்கு, உனக்கும் வெக்கமா இருக்கா, வெரி சாரி பாபா அப்படின்னு நான் கேட்பேன். நான் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சின்ன சின்னதா யாரானு கொஞ்சம் பணம் வருத்தமா நினைச்சுட்டு இருப்போம். சின்ன சின்னதா என்ன பெரிய ஆளுன்னு பேசுறா அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் இறைவனோட குழந்தை, பாபாவோட குழந்தைனா, சிவபகவானோட குழந்தைனா சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட தப்பு தானே, தூய்மையா தானே இருக்கணும்ல. யாரையும் தவறா நினைக்க கூடாது, யாரையுமே நம்ம யாருக்குமே நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. இல்ல இவன் தப்பானவன், இவன் சரியானவன், இவ சரி அவ தப்புன்னு சொன்னா நமக்கு ரைட்ஸ் கிடையாது, ராயல் ரைட்ஸ் கிடையாதே. நம்ம பகவானுடைய குழந்தை இல்லையா, அவன் எப்படி இருக்கான், எல்லாருக்குமே எப்படி சொல்றது, உயர்ந்த உயர்ந்த அப்படியே தன்மையுடைய இந்த ரமண மகரிஷி, அகத்திய மகரிஷி போன்றவங்களுக்கும் சாதாரண லோஃபரா இருந்துட்டு டே டு டே தண்ணி அடிச்சுக்கிண்டு உமனைசரா இருக்கிறவனுக்கும் ஒன்றாக தானே இந்த உலகத்தை படைச்சு கொடுத்திருக்காரு. காற்றை கொடுத்திருக்காரு, வெய்ய கொடுத்திருக்காரு, மழையை கொடுத்திருக்காரு, மரம் செடி கொடி கனிகள் எத்தனையும் அப்படியே இதுவா அன்கண்டிஷனல் லெவல்ல தானே கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம வந்து ஒருத்தரை வந்து இவங்க சரியானவங்க இவங்க தப்பானவங்க கணிக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுல்ல. ஒரு செகண்ட் நம்மள அறியாம இந்த ஹியூமன் மைண்ட்ல அப்படி ஒரு தாட் வச்ச உடனே சாரி பாபா உன் குழந்தை இப்படி நினைச்சிட்டேனே, தெரியாம அப்படி நினைச்சிட்டேன், எனக்கே வெக்கமா இருக்கும், உனக்கும் வெக்கமா இருக்கா, வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணுல தண்ணி வரும். இப்படி நினைச்சிட்டோம் யாரையோ, நம்ம அப்பாவுக்கு அது அசிங்கம் இல்லையா, அவன் இறைவன் இல்லையா, இறைவனோட குழந்தை, உன் குழந்தை இப்படி இருக்கேன்னு 4 பேர் கேட்டுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு கண்கள்ல தண்ணி வரும்போது அந்த வாஞ்சை அவன் புரிஞ்சுக்கிறான். அதுதான் மன்னிப்பு கேட்கறது, உண்மையான மன்னிப்பு கேட்க. தப்பு செஞ்சுட்டோம்னு குழந்தை புரிஞ்சுக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கும். அப்படிங்கச்சா அவன் நம்ம மேலும் அன்பு செய்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க அவரை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஏதோ மூஞ்சி தூக்கிச்சுன்னு மேல இருந்துட்டு உயர்ந்ததா இருந்தாலும் 2 கையும் தூக்கிச்சுன்னு ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அது ஒரு அந்த அந்த டெசிபிள் இந்த டெசிபிளை உணர்ந்துக்கிறது. அதுதாங்க நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் டு வேர்டா அப்படியே இறங்கி 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 உன்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறியோ அத்தனைக்கு அவன் உன்னை ஆக்கர்ஷித்து அணைத்துக் கொள்கிறார். அதுல நீங்க பயணப்பட்டாதான் அது உங்களுக்கு அதை நீங்க உணர்ந்து மகிழ்ச்சி அடைய முடியும். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்றேன். நான் மட்டும்தானே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன், நீங்களும் அனுபவிக்கணும் இல்லையா. அப்ப நீங்க உங்களை அப்படியே அவற்றை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் எடுத்து வாரி அணைச்சுக்கிறது. அததான் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்படி பலனுது, இப்படி தலனுது, நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், அப்படியே ஆடினேன் உங்களுக்குள்ள, அப்படியே எங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிதான் அந்த அனைத்து பாரவான்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது சரணாகதியா புரிஞ்சுக்கும் போது நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கையானவங்கள்ட்ட சொல்லும்போது
அவங்க நம்மள வாரி அணைச்சிக்கும் போது எப்படி ஒரு ஆறுதலும் ஒரு அந்யோன்யமும் கிடைக்கிறது இல்லையா? அது அப்படியே இந்த பகவான்கிட்ட கிடைக்கும். ரெண்டு கையாயும் அணைச்சுப்பாருன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த மனதால அணைச்சுப்பாரு, எண்ணத்தால அணைச்சுப்பாரு. அப்படியே நமக்கு அது ஒரு ஹோல்சமா ஒன்றுகிட்ட நம்ம சரணாகதம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உனக்கு குடைநிழலாக, உனக்கு ஒரு பாதுகாப்பாக, உனக்கு ஒரு வேலியாக உன்னுடைய இறைவன் இருக்கான் அப்படிங்கறத நீ ஸ்டெப் பை ஸ்டெப் நீ உணருவ. உனக்கு பார்க்கும்போது அனைத்து உயிர்கள் இடத்துல என்ன வரும்? அன்புதான் வரும், வேற எதுவுமே வராது. எதை பார்த்தாலும் அந்த சின்ன பாச்சைய பாக்குறதுல இருந்து டைனோசர் பாக்குற வரைக்குமே உனக்கு அன்புதான் வரும். பயமோ வெறுப்போ எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே உயிர்கள் அத்தனையும் அவன் தானே படைச்சிருக்கான், அவன் தானே அதுக்கெல்லாம் ஆத்தாரமா இருந்திருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். எல்லாருக்கும் தந்தையா இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். அது இப்ப அப்படி நமக்கு தோணும் போது மனிதர்களிடமும் அதே மாதிரி தானே இருக்கும். ஐயாசாமில இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் ஒன்னாவே சிந்திக்கணும் நம்ம. அவர் பிரசிடென்ட், ஐயாசாமி என்ன குப்பை பொறுக்கிறவன் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாரோட தந்தையும் யாரு? அந்த சிவம் என்கிற ஈசன் எனப்படும் பரமான்மா தானே. அப்ப நம்ம எல்லாரும் அவரோட பிள்ளைங்க தானே அப்படிங்கிற எண்ணம் வேணும். அப்ப அந்த ஈக்குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். அன்கண்டிஷனல் லவ் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். நான், எனது, என்னுடைய அப்படிங்கிற ஆணவம் அங்க அடிபடும். நான், என்னுடைய குலம், என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய ஜாதின்னு எவ்வளவு ஆணவமா இருக்கும். அவங்கவுங்க ஜாதி மேல எவ்வளவு ப்ரைட், எவ்வளவு நான் இதுவாக்கும், தேவனாக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. அந்த ஜாதி தான் உயர்ந்ததா இருக்கு, நாங்கெல்லாம் கத்தி எடுத்தோம்னா வைக்க மாட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா அது எதுவுமே அல்ல. எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒன்றுபற்ற மனநிலை உருவாகும். எல்லாத்தையும் ஒன்று போலவே பாக்குற தன்மை உண்டாகும். அதுதான் அன்கண்டிஷனல். ஏற்ற இறக்கம் இல்லாம எல்லாமே அவன மாதிரியே, நம்ம அப்பன மாதிரியே புத்தி நமக்கும் வந்துடும். அவன் அப்படித்தானே இருக்கான். எப்படி இருக்கான்? எல்லாரையும் ஒன்றாக தானே பாக்குறான் இறைவன். அதே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மையவள நம்மளும் ஆயிடுவோம். இது எல்லாமே அவனை அன்பு செய்து, அவனை சரணாகதம் அடைந்து நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம இணைஞ்சு பயணிக்கும் போதுதான் இது அத்தனையுமே நடக்கும். ஆனா கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இது எல்லாம் நடக்குமா, இது உண்மையா, அது எதுவுமே நம்ம சிந்திக்க கூடாது. நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மள அவன்கிட்ட ஒப்புவிச்சணும். அவன் அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டோம் வேண்டாம், அவனுக்கு நம்ம அழகா வழி நடத்தணும். சொல்ற தன்மையில நடந்துக்கணும். பஞ்ச விகாரம் இருக்கக்கூடாது. காம, குரோதம், மதம், லோபம், மோகம் இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, இது மட்டும், இது வேணும், இது வேணும்னு ஒன்றின் மீது ரொம்ப பிடிவாதமா ஒரு விஷயத்து மேல அப்படியே ஈடுபாடு வச்சிருக்கோம், விட்டு கொடுக்காம. அது கூடாது. அப்புறம் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாத்தி 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 மோகம் தாண்டி 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 போக கூடாது. ஆசைப்பட்டுட்டே போக கூடாது. ஆசையே அனைத்து இதுக்கும் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டாருல புத்தர், புரிஞ்சுக்கணும். ஆசைதான் நம்மளோட அத்தனை வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் துயரத்துக்கும் அடிப்படையா இருக்கு. அதனால அந்த மோகத்தை விட்டுடணும். குரோத்தம், அகங்காரம் இருக்கவே கூடாது. ஒருத்தர் மேல வெறுப்பு, ஒருத்தர ஒரு ஹிட்லர் எல்லாம் பண்ண மாதிரி ஒரு இனத்தையே அழிக்கிறேன்னு எல்லாம் போறது, அந்த மாதிரியான குணம் எதுவுமே இருக்க கூடாது. இங்க எல்லாமே அவன் செயல் தான், அவனின்றி உரணும் அசையாதுங்கிற மாதிரி இங்க எல்லாமே ஆல்ரெடி டிட்டர்மின்ட் தான். எப்பயுமே எதுவுமே எந்த காரணத்திலுமே உயர்ந்ததா இருக்காது. ஒண்ணு உயர்ந்ததா இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததா வரும், அதுக்கடுத்து அதை விட ஒன்று உயர்ந்ததா வரும்னு இப்படி ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு தான் இங்க இந்த உலகத்துல இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொண்டு அந்த குரோதமற்று இருக்கணும். அந்த மதம் அப்படிங்கிற அந்த ஆத்திரம், கோபம் இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சில பேர் கோபப்படுவாங்க. அவங்க எல்லாம் 100% சரியா இருக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு காமம் தான். அதனால அவங்களுக்கு கோபம் வரும். இந்த பேனா இங்க இருந்தா ஒரு ஆத்திரம் வரும். அந்த நோட்டு திறந்து இப்படி நோட்டை மடிச்சு வச்சுட்டா, புக்கை மடிச்சு வச்சுட்டா சில பேருக்கு கோபம் வரும். அது மடிச்சிருக்க கூடாது, மடிப்பு விழுந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு ஆத்திரமும் என்ன பண்றதுன்னா, ஏன் கூடாதுன்னா அந்த ஆன்மாவை குலைக்கும்.
எப்படி தண்ணி அடிச்சு தம் அடிச்சு கஞ்சா அடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் சொல்றாங்களா? கரெக்டா? உமனைசரா அந்த உடம்பு கெட்டு போயிடுங்கிறாங்களா? அதே மாதிரி காம குரோத்தம் மத்த லோபம் மோகம் இது இருந்தா என்ன ஆயிடும்னா ஆன்மா கெட்டு போயிடும். லோபம் அப்படிங்கிறது தனக்கு என்றே எல்லாத்தையும் எடுத்து பிச்சு கொண்டு பிறருக்கு கொடுக்காம என்னுடையது என்று பொருள்களை யாருக்காவது ஒரு உதவி ரத்தம் கொட்டுன்னு கொட்டினாலும் வீட்டுல இருந்து பஞ்சு டெட்டால கொடுக்கவே மாட்டாங்க. ரத்தம் கொட்டுதாங்களா அப்படிங்களா பைப்ல போய் அலம்பிக்கங்கன்னு வேடிக்கை பார்த்துருவாங்க. இப்ப எனக்கு ரத்தம் கொட்டினா யார் தருவாங்க அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க கபோர்ட்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, லோப்பமா இருக்கக்கூடாது. உனக்கு உனக்கு தெரிந்த ஞான கருத்துக்களை நீ தெரிந்து கொண்ட ஞான கருத்துக்களை நீ அடைஞ்சிருக்கிற அந்த வழிமுறைகளை பிறர்க்கும் நீ எடுத்து சொல்லணும். நான் மட்டுமே உயர்ந்த நிலை அடைஞ்சுவேன், நானே ஒளியாயிடுவேன்ப்பா, நானே வெளியாயிடுவேன்ப்பா, நானே பேரண்ட பெருவழியாயிடுவேன், நானே எல்லாமும் ஆயிக்கிறேன்ப்பா, நான் ஈஸ்வர நிலைக்கு போய்க்கிறேன்ப்பா, இதுவா ஆகிக்கிறேன்ப்பா, சதாசிவ நிலைக்கு போய்க்கிறேன்ப்பா, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. நீ ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னா அது எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு போறதுக்கு எப்படி போலாம் அப்படிங்கறத நீ சொல்லணும். அத சொல்லவே மாட்டாங்க. அது வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா தேவையற்றவங்க அதை கற்றுக்கொண்டு செஞ்சுப்பாங்க. கண்டிப்பா அறிவில் குறைந்தவர்கள், அறிவுன்னா லிட்டரரி புக்கு அறிவு கிடையாது. அந்த பேரறிவுல குறைந்தவங்க யாராலையுமே அந்த உயர்நிலையை அடைய முடியாது. ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள தடுத்துரும். ஏன்னா அவங்க அந்த பேரறிவோட தொடர்புல இல்லாமையே தானே நம்ம சொல்றது. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா அதை வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப கெட்டவங்க ஏதோ அழிவு பாதையில போறவங்க செஞ்சா கூட அவங்க அந்த முயற்சியை அடைய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சரணாகதம் பண்ணணும் அப்படின்னா வாயாலதான் வரும், மனசால வராது. மனம் வந்து நான் எதுவுமே இல்ல ஜீரோ அப்படின்னு சொல்லத்துக்கு ஒரு நாளும் ஏத்துக்காது. அந்த தன்மை அது வராது. அதனால அவங்க இதெல்லாம் கத்துண்டு கேட்டா கூட அவங்க மாற மாட்டாங்க. அதனால நம்ம தைரியமா சொல்லலாம். அதாவது எந்த ஒரு ஆன்மா வந்து நல்வழி பாதையில போறதோ அது மட்டுமே தான் புரிஞ்சு கொள்ளும், அது மட்டுமே தான் அதை தேர்ந்தெடுக்கும், அது மட்டுமே தான் கையகப்படுத்தி கொள்ளும். அதனால நம்ம என்னென்ன உணர்ந்தோம், நம்ம என்னென்ன கடந்து வந்திருக்கோம், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் இந்த மாதிரி பதிநிலைக்கு வந்தேன், நான் இதெல்லாம் பண்ணி ஈஸ்வர நிலைக்கு வந்தேன், நான் இதெல்லாம் பண்ணி சதாசிவ நிலைக்கு வந்தேன், நான் இதெல்லாம் பண்ணி ஒளி நிலைக்கு வந்தேன், நான் இதெல்லாம் பண்ணி எனக்கு வெளிநிலை கிடைச்சிருக்கு சொல்லணும். சொன்னாதானே வருவாங்க. ஏன்னா இது எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எழுதி வச்சவங்கள நம்ம பார்க்கல, நம்ம எந்த பாரவான்களோடையும் பழகல. அவங்க எல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க சொன்னாதானே தெரியும். அப்ப அதை மறைச்சு வைக்கும்போது அது லோபமாகிறது. இப்ப உன் ஆன்மா என்ன பண்றது, மாசு அடைஞ்சிரும், விழிப்புணர்வு கொள்ளாது. சோ பஞ்ச விகாரங்களற்று ஆணவம் கண்மம் மாயை இல்லாம இருக்கணும். இந்த மாயைன்னா உன்னை வந்து 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 இந்த இறை வழியில போயிட்டு இருக்கிற உன்னை வந்து இந்த உலகாய வழியில இழுக்கும். அது அந்த மாயைகள்லாம் சிக்காம இந்த ஆணவம் நானே பெரியவனாயிட்டேன், நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் இதெல்லாம் கத்துன்ட்டேன், நான் இதெல்லாம் வந்துட்டேன். இந்த இறை பயணத்திலேயே ஆணவமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு கீழே இத்தனை சிஷ்யர்கள் இருக்காங்க, நாங்க இப்படி ஒரு அமைப்பு அமைச்சிட்டோம் அப்படின்னு அப்படி ஆணவம் இருக்கும் இடத்துல என்ன ஆகும், அவங்க முழுமை அடைய முடியாது. அவங்களுக்கு அந்த முழுமையான அந்த பயணத்துல அந்த முடிவு நிலை அடையறதுக்கோ, அந்த ஒளிய பாக்குறதுக்கு, இல்ல அந்த வெளிய பாக்கிறதுக்கோ, அந்த ஒளியாகத்துக்கோ ஒண்ணுமே சான்ஸ் கிடைக்காது. அவங்க அந்த எந்த நிலையில ஆணவத்தை மேற்கொண்டாங்களோ அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் தான் கிடைக்கும். சோ இது எதுவுமே இல்லாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒன்றொன்றையும் உணர்ந்து அழகா இந்த ஒவ்வொரு தருணமும் இந்த விழிப்புணர்வுல இருங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு தருணமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம். இந்த புருஷ உத்தம சங்கம யுகம் அப்படிங்கிற இந்த புருஷன்கிற ஆத்மா உத்தமத்திலும் உத்தமமாக ஆக வேண்டிய ஒரு குரூஷியல் பீரியட் இது. இந்த ஒரு துளி இந்த செகண்ட் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த செகண்டையும் நம்ம பயன்படுத்தணும். அதையும் இறைவனோட மெர்ஜாரத்துக்கு பயன்படுத்தணும். நாம வந்து ஒரு உயர் ஆன்மாங்கிறது உணர்ந்துக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இந்த ஒவ்வொரு அடியும் கவனமாக கொண்டு செல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த உயர்நிலையை அடைய முடியும். ஏன்னா இங்க படி வந்து 1 படி 2 படி 3 படி எல்லாம் இல்ல. 7000 10,000 லட்சம் பல லட்சம் பல கோடி அவங்க எங்க இருக்கோம், அத்தனை உயர்வுலதான் அந்த பரமான்மாங்கிறத நம்ம உணரக்கூடிய படியே இருக்கு. அப்ப நம்ம எந்த படி 1ல இருந்தோம்னா நம்ம பல கோடி படி தேடணும். நம்ம ஒரு 1000த்துல இருந்தோம்னா அதுக்கு அந்த கம்மியா போகும். லட்சத்துல இருந்தா அந்த கம்மியா அப்படி இருக்கு. அப்ப நம்ம போக வேண்டிய பாதை வெகு தூரமாக இருக்கு, நீளமா இருக்கு. ஆனா எளிதில அடையலாம். அன்பு அப்படிங்கிற அந்த சங்கிலியால சரணாகதம் அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டு ஆன்மா வந்து தன்னுடைய அந்த ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த
ஈகோவை அந்த இறைவனோட பாதத்துல அப்படியே போட்டுட்டு நான் ஒண்ணுமே இல்லாதவன், ஒண்ணுமே இல்ல, ஒரு பரதேசி, ஒண்ணும் கிடையாது, கேடு கெட்டு பிச்சைக்கார, ஜீரோ நானு, நீ எப்படியான்னு கைப்பிடிச்சு கூட்டி சென்றுடு, என்னுடைய பாவம் எல்லாம் போக்கிடு, என்னை காப்பாத்துக்கிற சேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பாரு அந்த ஒளியாகிய இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் கைகளுக்குள்ளேயே நம்ம இருந்து 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 சக்திசாலியாகி நவன முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடைந்து சத்தியகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுவை எனப்படும் வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யமாகிய சிவாலயம் அமைத்து நீங்க எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது நான் இங்க சொல்லி நான் விடை பெற்றுப்பேன். இதுவரைக்கும் என்னோட இணைஞ்சு பயணிச்ச அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்து பிரபஞ்ச சக்தியா இறை சக்திக்கு நன்றி. இந்த ஞானத்தை எனக்கு வழங்கி இதுகாரும் எனக்கு துணையாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிற குருவும் சத்குருவுமான சிவபகவானுக்கு நன்றியை கூறிக்கொள்வேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்தி.